உன்னை பார்க்க பார்க்க எனக்கு கோபமா வருது. என்ன பண்றது? உன்னை வச்சுதான் என் பழிய நான் தீர்த்துக்க முடியும். அந்த காஷ்மீரா பேய் நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னா இந்த துளசி செடி நம்ம வீட்டுல இருக்க கூடாதான். நான் லட்சுமிய சக்திக்கு கட்டி வைக்கலான்னு சொல்றேன். லட்சுமி கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும்னு நான் விரும்புறேன். லட்சுமிக்கு ரிஷிய கல்யாணம் பண்றதுக்காக பேச போயிருக்காங்க. அப்ப கூட நீங்க உங்க பழைய காதலையும் இப்ப காதலிக்கிறதையும் எதையும் சொல்ல மாட்டீங்க, அப்படித்தானே? இல்ல, அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தம்பி, சொல்லாத காதல் செல்லாது, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னா வீட்டுல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்ப நீங்க லட்சுமி மறந்துட வேண்டியதுதான். அது எப்படி முடியும்? தம்பி, உன் பிரச்சனைய உங்க அண்ணன் கிட்ட சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல தெரியாதா? இல்ல, அண்ணன்கிட்ட ஏற்கனவே இந்த விஷயத்த சொல்லிட்டேன். அப்பா அம்மா கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இப்ப சொல்லி பாருங்க, புரியும். எப்படி? உங்க 2 பேர் விஷயத்தையும் நான் போட்டு உடைச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்ற மாதிரி தெரியல, அதான் நான் சொல்லிட்டேன். என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? தம்பி, இந்த லவ் மனசுல வச்சுக்கிட்டதுனால ஏற்கனவே ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க. இனிமே இழுத்துக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. தலைக்கு மேல வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் உதவி கேட்கலனா உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாது. அவங்க ரிஷிக்கு பேசி முடிவு பண்ற வரைக்கும் நம்ம அமைதியா இருந்தோம்னா அவனுக்குன்னு ஆயிடும். நீங்களும் லட்சுமியும் சேர்ந்து வாழணுமேனு நான் உண்மையை சொன்னேன். நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. இப்ப நான் என்ன செய்யறது? இங்க பாருங்க, உங்க அப்பா வந்து கேட்டா ஆமான்னு சொல்லுங்க. தம்பி தம்பி, அங்க பாருங்க, உங்க அப்பா வராரு. என்னங்க பேசிட்டீங்களா? என்ன சொன்னாரு? லட்சுமி ஒத்துக்கிட்டா அவருக்கு சம்மதம்னு சொல்லிட்டாரு. லட்சுமி எப்படியாவது சம்மதிக்க வச்சிடணுங்க. ஆமா, சக்தி வந்துட்டானா? இப்பதாங்க வந்தா, மேலதான் இருக்கா. அவன் மனசுல இருக்கிற சாத்தான அடிச்சு விரட்டிட்டா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். சரி, நான் போய் அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன். பார்த்து பதமா பேசுங்க. யோசிச்சு பார்த்தா அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னால ஆசைப்பட்டிருக்கலாம். இப்ப அவனுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குன்னு அந்த அம்மா சொல்றத என்னால நம்ப முடியல. சம்பந்தியமா எதையுமே 1க்கு 2 ஏத்தி தான் சொல்லுவாங்க. விடு, அவங்கிட்ட பேசி பாக்குறேன். அப்படி இருந்தா சந்தோஷங்க. போங்க. சரி. பாருங்க, இனி உங்க பாடு உங்க அப்பா பாடு. எப்பா, என்ன ஆளை விடுங்க. இந்த பொம்பளை நமக்கு நல்லது பண்றாளா இல்ல கெட்டது பண்றாளான்னு தெரியல. என்னால சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்த விஷயத்த சொல்லிட்டா. ஆனா அதனால எதுவுமே நடக்கலையே. ரிஷி அப்பா பார்க்க போயிருக்காருனா அவரு என்ன கணக்குலயே எடுத்துக்கல. இந்த பொம்பளை முட்டாள்தனம் பண்ணிடுச்சு. யாழினி மேட்டரை முடிச்சிட்டு பேசியிருந்தா அவங்களுக்கு என் மேல இன்னும் கொஞ்சம் பரிதாபம் வந்திருக்கும். பொண்டாட்டி போயிட்டா, வளர்த்த புள்ளையும் போயிட்டா, பாவம் சக்தி தனிமரமா நிக்கிறான்னு நினைச்சிருப்பாங்க. ஏன் லக்ஷ்மியே கூட நானே இவரை கட்டிக்கிறேன்னு சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கு. சக்தி. அப்பா சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? யாழினியை பார்க்க வந்தீங்களா? அவ கீழே தான் இருக்கா.
நான் உன்னைத்தான் பார்க்க வந்தேன். நீங்க கூப்பிட்டு நானே கீழே வந்திருப்பேன். நீங்க எதுக்கு மேல வந்தீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அத 4 பேருக்கு முன்னால பேச வேண்டியதுதான் இப்ப நான் இங்க வந்தேன். என்ன விஷயம்ப்பா? அதை கேட்கறதுக்கே நாக்கு கூசுது. வேற வழி இல்ல, கேட்டுதான் பார்க்கணும். ஆமா, வெற்றிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே உனக்கு லட்சுமி தெரியுமா? தெரியும்பா. எப்படி? அதெல்லாம் விடுங்க. இப்ப இருக்கிற விஷயத்தை மட்டும் பேசுங்க. இரு வள்ளியம்மா, சம்பந்தி சொன்னது உண்மையானு இப்ப நமக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு சக்தி. இவர் பெரிய சிஐடி ஆபீசரு, எல்லாத்தையும் விசாரிச்சுதான் தெரிஞ்சுக்குவாரு. நான் சொன்னது உண்மையான விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காரு. சொல்லுடா. எங்க 2 பேருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருந்துச்சு. சக்தி, கல்யாணத்துக்கு முன்னாடி எது சரி எது தப்புன்னு தெரியாது. அப்படி இப்படின்னு ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஏய், நீ இப்ப லட்சுமி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதா சம்மந்தி சொல்றாங்கடா. உண்மைதான்ப்பா. ஏய், அவ உனக்கு அண்ணிடா. டேய், அவ உனக்கு அண்ணன் பொண்டாட்டிடா. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவனுக்கு எப்படி தைரியம் வந்தது? அது எப்படிடா உனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்தது? ஏய், அம்மா ஸ்தானத்துல இருக்க வேண்டியவளை எப்படிடா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சே? அறிவு கெட்டவள. அப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்பி இருக்கோம். அது முடிஞ்சு போன கதைடா. அப்பா, அப்படி பார்த்தா இதுவும் முடிஞ்சு போன கதை தான். வெற்றி செத்துட்டா. அண்ணனே இல்லாதப்ப அண்ணன் எங்க வந்தாங்கப்பா? அப்படி போடு. ஏய், அண்ணன் போயிட்டா அவனால உண்டான அந்த உறவு அது எப்படா போகும்? ஏடா யோசிச்சு பாருடா. அவன் பிள்ளைக்கு நீ சித்தப்பாவா இல்லையாடா? அதை உன்னால மாத்த முடியுமா? நான் காதலிச்சதை மாத்தி அண்ணனை ஏத்துக்கிறப்ப அண்ணிங்கிற உறவை தூக்கி போட்டு கல்யாணம் மட்டும் பண்ணிக்க முடியாதா? சொல்லுங்க. ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லி பேசுவேன்? அறிவு இருக்கா? இப்படி சொல்றது உனக்கு வெட்கமா இல்ல? இதுவே நம்ம கிராமமா இருந்தா இதெல்லாம் தப்புடா, தப்பு. நாம நினைச்சப்ப பாத்துக்கிறதுக்கு இது ஒரு பைக்கோ காரோ இல்லடா. உறவுடா, உறவு, வாழ்க்கை. அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு சொல்றேன். அப்படி ஒரு எண்ணம் இருந்தா நீ முதல்ல அதை தூக்கி தலைமொழிக்கு தொலை. நாம வாழ்ந்த வாழ்க்கை தாண்டா நாளைக்கு இந்த உலகம் பேசும். இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தை தயவு செஞ்சு விட்டுரு. உன் மனசுல இருந்து தூக்கி போட்டுடு. யோசிச்சு பாரு, இந்த விஷயம் லட்சுமிக்கு தெரிஞ்சா அவன் துடிச்சு போயிடுவாடா, துடிச்சு போயிடுவான். வேண்டாடா சக்தி, வேண்டாம். நான் உன் காலில் கூட விழறதுக்கு தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு அண்ணியாவே இருக்கட்டும்டா. அதுக்கு மேல எதுவுமே யோசிக்க வேண்டாம்டா. ஐயோ, நீ இப்படி ஒரு தப்பு பண்ணா உன்னை இந்த உலகம் என்ன பேசுன்னு தெரியுமாடா? உலகத்தை விடுடா. செத்து போன வெற்றியோட ஆன்மாவும் அனுவோட ஆன்மாவும் உன்னை மன்னிக்கவே மன்னிக்காது. வேண்டாண்டா சக்தி, நம்ம குடும்பத்து கௌரவத்தை நீ குழி தோண்டி புதைச்சிடாதப்பா. உங்க அப்பா எப்படி தலை நிமிர்ந்து வாழ்ந்தவர்னு தெரியும். அவர் தலை கொண்டு வச்சிடாத. சக்தி, லட்சுமி நம்ம குடும்பத்துக்காக உழைச்சு அவளுக்கான வாழ்க்கையே அவன் வாழாம போயிட்டாடா. வெற்றிய அல்பாயுசில் போய் சேர்ந்துட்டா. ஏய், நம்ம எல்லாராலையும் தனியா இப்ப வாழ முடியும்டா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை இல்லையாடா? அதனாலதான் இது விஷயமா ரிஷிகிட்ட போய் பேசிட்டு வரலான்னு போயிட்டு வந்தேன். லட்சுமி கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிக்கலாம்டா. ஏய், தயவு செஞ்சு உன்னை கையெடுத்து கும்பிடுற. அதுக்கு நீ மட்டும் தடையா இருந்துடாதடா. ஏன் உனக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புடா, என்னோட பொறுப்பு. சரிங்க, அவன் யோசிக்கட்டும், அவன் மாறுவான். லட்சுமி வர நேரமாச்சு.
இந்த மாதிரி நடந்ததுன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவ மனசுடைஞ்சு போயிடுவாங்க. வாங்க நீங்க அழாதீங்க, அவன் மாறுவான். நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை. இல்லைங்க, நீங்க வாங்க, அழாதீங்க, வாங்க. ஐயோ, வாங்க. சக்தி பொறுமையா நல்லபடியா உட்கார்ந்து யோசிச்சு பாடுறான். இது தப்புன்னு உனக்கே தெரியுட்டா. 4 பேரு கேட்டா காரி துப்புற விஷயம்டா இது. தயவு செஞ்சு அப்படி ஒரு நிலைமை நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டாம்டா. என்னங்க, ஏ நிச்சயம் நீ மாறுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடா. ஏன்னா நீ நாட்டாமையோட பையன்டா, நாட்டாமையோட பையன். வா வாங்க. அத்தை, மாமா. என்னம்மா இவ்வளவு நேரம் கழிச்சு வர? ஐயோ, ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை பெண்டிங் இருந்துச்சு அத்தை. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் அங்க இங்கன்னு சுத்தினதுனால எதுவுமே என்னால பண்ண முடியல. அதான் கொஞ்ச நேரம் இருந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன். உங்ககிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சுமா. லட்சுமி, அத்தை, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். ம்? தம்பி வந்தாங்க போல இருக்கு. நானும் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். சுத்த பைத்தியக்காரா இருக்காரு அவரு. ஏதோ அண்ணினா தெய்வமா அம்மாவா என்னெல்லாம் கதை விடுறாருங்கிற. சத்தம் போட்டு பேசாதீங்க. நீங்க பேசுறது அவ காதுல விழுந்துற போகுது. விழாது தம்பி. அவ வந்ததும் கதவை லாக் பண்ணிக்கிட்டா. என்ன நீங்க எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருக்கீங்களே? இங்க பாருங்க, சொல்லாத காதல் செல்லாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணாதான் ஜெயிக்க முடியும், இல்லனா தோச்சு எடுத்துருவாங்க. இவ்வளவு நாளா மனசுல வச்சிருந்த விஷயத்த எப்படியோ ஜாட மடைய போட்டு உடைச்சாச்சு. இப்படி பயந்துகிட்டே நிக்கிறத விட்டுட்டு நல்லா யோசிங்க. அவங்க நல்ல யோசின்னு சொன்னா இப்படி யோசிச்சுக்கிட்டே நிப்பீங்களா? அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? சரி விடுங்க, யோசிக்க சொன்னாங்க, நீங்களும் அமைதியா இருந்துட்டீங்க. காலையில போய் நான் யோசிச்சுட்டேன், என்னால நீங்க சொன்னதெல்லாம் ஏத்துக்க முடியாது, நான் லட்சுமியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு கண்டிஷனா சொல்லிருங்க. இன்னைக்கு நைட்டு அந்த சுடுகாட்டுல மந்திரவாதி பூஜை ஆரம்பிச்சிருவார்ல? ஆரம்பிச்சிருவாரு. அப்ப அவளுக்கு 3 சொட்டு ரத்தம் கொடுக்கணுமா? ஏன் நீங்க கொடுக்குறீங்களா? நானா? என்னால முடியாது. அந்த இடத்துல நான் வேடிக்கை மட்டும் தான் பாப்பேன். விளையாடுறதெல்லாம் நீதான். நான் பாத்துக்கிறேன், நீங்க பேசாம இருங்க. பூஜை குருஜி. கற்பூரத்தை கையில ஏத்து. ஓம் கிரீம் ரீம் ஆ. ஐயோ, தூங்கிட்டு இருக்காரு. எங்க யாழினி வர காணோம்? தம்பி, தம்பி, என்ன என்னாச்சு? தம்பி, யாழினி எங்க?
அவ லக்ஷ்மி ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ராத்திரி பூஜை இருக்குல்ல, இந்நேரம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் அவ லட்சுமி ரூம்ல இருக்கும்போது 12 மணிக்கு எப்படி ரத்தத்தை குடிப்பீங்க? உங்க அப்பா ரூம்னா பரவாயில்ல, அவங்க வயசானவங்க தூங்கிடுவாங்க. நீங்க அங்க போனாலும் தெரியாது, வந்தாலும் தெரியாது. ஆனா அந்த லட்சுமி அப்படி இல்லையே. ரத்தம் வேணும்னா அதுவா எடுத்துக்கோன்னு சொன்னீல. ஆமா. தம்பி, அது ஏதாவது பிரச்சனையாயிர போகுது. நீங்க லட்சுமி ரூம்ல இருந்து குழந்தைய தூக்கிட்டு வந்துருங்க, அதான் நமக்கு நல்லது. சரி, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். ஐயோ தம்பி தம்பி தம்பி, என்ன தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. அந்த அணுவோட ஆவி வந்துட போகுது. ஒண்ணும் வராது. அதான் உங்களுக்கு மண்டை ஓட்டோட சாம்பல் கொடுத்துருக்கேன்ல, உங்களை எதுவும் நெருங்காது. நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி. என்ன சக்தி? இல்ல யாழினி. இவ்ளோ நேரம் விளையாடிட்டு இப்பதான் தூங்குறா. இங்கேயே படுத்துக்கிட்டோம். இல்ல, அவன் நேத்தே உடம்பு முடியாம அவஸ்தைப்பட்டா, அதான். தெரியும், அவ இங்கேயே இருக்கட்டுமே. இல்ல, இன்னைக்கு நான் அவளை என் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். சரி, பார்த்து எந்திரிச்சிட போறா. ஆ. வாங்க தம்பி. தள்ளுங்க. படுக்க வைக்க படுக்க வைக்க. மெதுவா மெதுவா. பாத்து தம்பி, நல்ல வேலை பண்ணிக்க தம்பி. இல்லனா லட்சுமி நம்ம திட்டத்தை கெடுத்துருவா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த காத்ரா வந்துரும்ல. அது காத்ரா இல்ல, காஷ்மோரா. ஐயோ, அது மட்டும் என் வாயில வரவே மாட்டேங்குது. சரி, நீங்க போய் தூங்குங்க. தூங்குறதா? அது வந்து இவ உடம்புக்குள்ள எப்படி போகுதுன்னு பாக்கணும். அப்படின்னா நாம ஓரமா போய் தான் நிக்கணும். காஷ்மீரா வரும்போது நாம இந்த இடத்துல நிக்க கூடாது. போங்க, சீக்கிரம் போங்க. ஆமா ஆமா, வேடிக்கை பாக்குறேன். விபத்துல மாட்டிக்க கூடாது. சரி, வா 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 வா. ஏ பூச்சி, அதை எடு. ஓம் கிரீம்.
அத்தை அது காஷ்மீரா வந்துருச்சு. ஐயோ, வாங்க, ரத்தம் கொடுக்கணும். தம்பி வாங்க. போய் ரத்தம் கொடுங்க வாங்க. தம்பி 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 ஐயோ. தம்பி ரத்தத்தை கொடுங்க தம்பி. யாராவது வந்துட போறாங்க. சீக்கிரம் போங்க 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 வாங்க போங்க போங்க. ஐயோ, யாழினிக்கு ஏதோ ஆயிடுச்சு. யாராவது வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏதோ ஆயிடுச்சு. யாழினி சக்தி, யாழினிக்கு ஏதோ ஆயிடுச்சு. யாருக்கு என்னாச்சு? ஐயோ, நீ டாக்டர் ஃபோன் பண்ணு சக்தி. இல்லம்மா, ஃபோன் பண்ண வேண்டாமா. திரும்பவும் இந்த மாதிரி வந்தா ஹாஸ்பிடல் ஆமா, கூட்டிட்டு வர சொன்னாங்க. நாங்க போயிட்டு இங்கே இருங்க, நாங்க போயிட்டு வரோம். சீக்கிரம் வாடா.